அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு இலக்கண பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சொல். சொல் எத்தனை வகைப்படும்? சொல் 4 வகைப்படும். சொல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையாக இருக்குது. பெயர்ச்சொல்னா ஒன்றின் பெயரை குறிக்கக்கூடிய சொல். வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். இடைச்சொல்னா பெயருக்கும் வினைக்கும் இடையில் வரக்கூடிய சொல். உரிச்சொல்னா அந்த சொற்களை மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது உரிச்சொல். 4 வகைப்படும். சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொழி, பதம், கிளவி இந்த மாதிரியான பல சொற்கள் இருக்குது. சொல் அப்படின்னா வரையறை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தந்துச்சுன்னா அதற்கு பெயர் சொல் அப்படின்னு வழங்கப்படும். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குது. அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். நோ, து இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில். ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றி நன்னூல்ல பவனந்தி முனிவர் அழகாக சொல்லியிருப்பாங்க. சில உதாரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆ அப்படின்றா பசு, ஈ அப்படின்னா பறக்கக்கூடிய உயிரினம், கை அப்படின்னா உடல் உறுப்புல ஒன்று. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஓரெழுத்து ஒரு மொழிகளை சில எழுத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.